ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி கார்த்திகை. காலையிலே எழுந்திரிச்சு வாசல்லாம் நல்லா கழுவி விட்டுட்டு தெருவிலலாம் வந்து கோலம் சின்னதாக போட்டேன். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே எல்லாருக்கும் ஹாலிடே. ஆனால் லேடிஸை பொறுத்தளவுக்கு நமக்கு அன்றைக்கி தான் எல்லா நாளையும் விட அதிகமான வேலை இருக்கும். காலையிலேயே கொஞ்சம் ஆசிட்டு கலந்து பாத்ரூம்லாம் ஊற்றி விட்டுட்டேன். 1 மாதம் தாங்க தாக்கு பிடிக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கரை வார்கோலால் கூட்டினோம்னா கூட போகாது நமக்கு. அந்தளவுக்கு ஹெவியாக பிடிச்சிக்குது. ஆசிட் ஊற்றி கழுவுனா மட்டும்தான் போகும். நான் மாதத்துக்கு ஒரு தடவை தான் கழுவுவேன். ஏன்னா வீட்டு வேலை, எனக்கு டைலரிங் வேலை எல்லாமே இருக்கிறதுனால மாதத்துக்கு ஒரு தடவை அந்த பாத்ரூம் கழுவுறது மட்டும். மற்றபடி கூட்டுறது வந்து ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை கூட்டணும். அது ஆடி மாதம் காற்று அப்படிங்கிறனால இவ்வளோ குப்பை சேர்ந்துருது. ஸோ குளிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த வேலையெல்லாம் பார்த்துருவோம் அப்படின்ட்டு கொல்லையெல்லாம் சுத்தமாக கூட்டி அள்ளி எடுத்துட்டு, எனக்கு இந்த மாஸ்க் எதுக்கு கண்டுபிடிச்சாங்களோ இல்லையோ எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. ஏன்னா இந்த தூசு பட்டால் எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அதனால் இந்த மாதிரி கூட்டுற டைம், வீடு ஒட்டடை அடிக்கிறது, இந்த மாதிரி டயத்துலலாம் நான் வந்து மாஸ்க் போட்டுக்கிறது. இவ்வளோ சுத்தமாக வச்சுருந்துமே பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ கூட எடுத்து வச்சுருந்தேன். அது எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு. பாம்பு வந்து அவ்வளோ பெரிய சட்டை உரிச்சு வச்சுருந்துச்சு. நான் கூட எங்கள் வீட்டில் சொன்னேன், அதுக்கு ஒரு பீரோ கோத்து கொடுத்தா அதுவாது நல்லா பத்திரமா மடித்து வச்சுக்க, இந்த மாதிரி கண்ணாமண்ணான்னு போட்டு போமா அப்படின்னு. போன வாரம் வீடியோ எடுத்தோம். ரொம்ப ஒரே கொஞ்சம் கிண்டலாக இருந்தாலும் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இந்த அளவுக்கு நீட்டாக வச்சுருக்கும் போதே அது மாதிரிலாம் வந்துடுது. கையோட அப்படியே பாத்ரூமே கழுவி விட்டுட்டேன். இவ்வளோ தான் அது வந்து கரைப்பு வந்து நமக்கு. ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் கார்த்திகைங்கிறனால நம்ம எதுவும் நான்வெஜ் எடுக்கலை, எல்லாம் சைவம் தான், ரொம்ப கிடையாது. இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை போட்டு பொரிச்ச குழம்பு, அதாவது பருப்பு போட்டு புளி ஊற்றாமல் வைப்போம்ல, அது மாதிரி பொரிச்ச குழம்புன்னு சொல்லுவோம். அதை வச்சுட்டு உருளைக்கிழங்கு வறுத்துருக்கேன். ஒரு விஷயம் சொல்லவா, முருங்கைக்கீரை வந்து வெந்து கெடுமா, அவுத்திக்கீரை வேகாமல் கெடுமா. முருங்கைக்கீரையை கொஞ்சமாக வேக வைக்கணும், பச்சை மாறாமல். அவுத்திக்கீரையை நல்லா வேக வச்சு தான் சாப்பிடணுமா, அப்போ தான் சரிக்குமா. இதே மாதிரி நம்ம வந்து புழுங்கல் அரிசி பொன்னி ரைஸ் தான் நான் வடிப்பேன். அதே மாதிரி குக்கர் சாதம் நமக்கு செட் ஆகாது, வடித்த சாதம் தான் எப்போவுமே. உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் மெனுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நமக்கு மத்தியான சாப்பாடு தான். காலையில் இட்லியும் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.